அதனால குடும்பத்தோட வந்திருக்கோம். அமாவாசைக்கு வந்துடுவான். அது எங்கே போகிறது கடலை தேடி, நாம் எங்கே போயிருக்கோம் சாப்பாடை தேடி. மாசாணியம்மன் கோயில் போகிறோம். மாசாணியம்மன் கோயில் இருக்கோம். இப்போ தான் காலையில் வந்து 6 o'clock டைமு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பழனியில் வந்து கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். கணக்கன்பட்டியில் வந்து சத்குரு சாமி பார்க்குறதுக்காக வந்தோம். இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால அந்த கோயிலுக்கு போய் தங்கி சாமி கும்பிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். அமாவாசை அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டமாக பேர் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்கி சாமி கும்பிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலி அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அங்கே போயிருந்தோம். போய் நல்லா சாமி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு சாப்பிட போனோம். சாப்பாடு வந்து நம்ம வெளியில் எங்கேயுமே போக தேவையில்லை, அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் வந்து சாப்பாடு தீர அன்னதானம் செஞ்சு அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கூட்டம் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கேன். சர்ப்பநாதனும் சாப்பிடணும். சாமி பார்க்க வந்தோம், சித்தரை பார்க்க வந்தோம், பழனிக்குமாரி பார்க்க வந்தோம், பழனி மாரியப்பனையும் பார்க்க வந்தோம். அதனால குடும்பத்தோட வந்திருக்கோம். அமாவாசைக்கு வந்துடுவான். எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு எல்லாரும் இறைவனை வேண்டி வணங்கி கொடுக்குறோம். இப்படிக்கு சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் 4000 ரூபாய் மாறி. நன்றி நன்றி நன்றி. தேடி அது எங்கே போகிறது கடலை தேடி, நாம் எங்கே போயிருக்கோம் சாப்பாடை தேடி போயிட்டு. பழனி கோயில் இருக்கோம். கணப்பட்டி சித்தர் கோயில் இருக்கோம். கணக்கப்பட்டி சித்தர் கோவில் இருக்கோம். நாங்கள் சாமி கொண்டு வந்துட்டோம். டீ குடிக்கிறோம். அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. நாங்கள் தூங்கும்போது மணி 11 மணி இருக்கும், 11, 11:30 இருக்கும். அப்புறம் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டோம். அப்படியே அங்கேருந்து நேராக கிளம்பி பஸ் ஏறி பொள்ளாச்சி வந்துட்டோம். ஹலோ கைஸ், நாள் கழிச்சு நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா இப்போ வந்து மாசாணியம்மன் கோயில் போகிறோம். போயிட்டு பார்க்கலாம். மாசாணியம்மன் கோயில் இருக்கோம். இப்போ தான் காலையில் வந்து 6 o'clock டைமு. குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேராக கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி நல்லா மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சு கிளைமேட்டே இன்றைக்கி சூப்பராக இருக்குது. நாங்கள் நைட்டு 2 மணிக்கு கணக்கன்பட்டியிலேருந்து கிளம்பி நேராக பழனி வந்து பழனியிலேருந்து பொள்ளாச்சி வந்தோம். பொள்ளாச்சி வரும்போது காலையில் ஒரு 6 மணி இருக்கும். இப்போ தான் குளித்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம்தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கோயில் வந்துடும். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. பாப்பா 2 பேருமே நல்லா ஹாப்பியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், காலையில் 6 மணி, ஆனால் வந்து ஈவினிங் டைம் மாதிரி அப்படியே இருட்டிட்டு காலையிலே இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. அம்மா அப்பா வந்து தனியாக வந்து குளிக்க போயிட்டாங்க. நாங்கள் ஒரு இடத்துல வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தோம். அவங்க அப்படி கோயிலுக்கு வந்துட்டாங்க, நாங்களும் கோயிலுக்கு வந்தாச்சு. பாப்பா தான் அர்ச்சனைக்கு எல்லாம் வாங்கிட்டு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு இருந்தா. காலையில் ஒரு 6 o'clock 6:30 அந்த டைம்லேயே கோயில் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. சரி ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃப்ரீயாக போகிறதுக்குள்ளே போகவே முடியல. ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கிறதுனால நாங்கள் சரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போனோம். டிக்கெட் எடுக்கிற இடத்துலையுமே வந்து லைனில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுவுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நைட்டு லேட்டாக தூங்கினதுனால பாப்பாவுக்கும் நல்லா தூக்கம், கண்ணை அப்படியே எட்டிட்டு வந்துட்டு இருந்துச்சு. கொட்டாய் விட்டு அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு ஏதாச்சும் ஞாபகார்த்தமாக வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பிட்டோம்.
இரு முதல்ல மை காணா இருக்கான்னு பார்க்குறேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. இப்போ பேசு. சிவன் கோயில் இல்லை, மாசாணியம்மன் கோயில். வாயில வச்சு தேய்க்காத, அப்படி வச்சு பேசு. மாசாணியம்மன். பொள்ளாச்சியிலேருந்து நேராக கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் வரும்போது கரெக்டாக மணி 1 மணி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். மதியானம் லஞ்சு சாப்பிட்டோம். நயோனிகாவுக்கு வந்து ட்ராவல் ஒத்துக்கலை, அதனால் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே இருந்தா. அப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் நேராக வந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். எங்கே போனோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ஈஷாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை. அதனால் பொள்ளாச்சியிலேருந்து அங்கே பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிளான் பண்ணி நேராக அங்கே போயிட்டோம். அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கு வந்து மாட்டு வண்டியில் தான் போனோம். மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லோரும் போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் போக போக அந்த சாமி எப்படா பார்ப்போன்னு எப்படி இருந்துச்சு. போய் பக்கத்தில் நெருங்க அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு குட் வைப்ரேஷன் இருந்துச்சு கோயிலுக்குள்ளே நெருங்க அப்படியே. பேசுங்க. சாமியை பற்றி நான் சொல்லிக் கொடுத்தா தானே சொல்ல முடியும். சொல்லிக் கொடுத்தா சொல்லுவீங்களா? அங்கேருந்து பக்கத்தில் சொல்லி கொடு. நான் இப்படிக்கு 10 பேர் கொண்ட குழுவோட 10 பேர் கொண்ட குழுவோட சேர்ந்து வந்து இயேசுவானை தரிசிக்க வந்தோம். நான் மட்டும் தொலைஞ்சு போயிட்டேன். என்னை தேடிக்கொண்டே இருக்கிறேன். நான் பத்திரமா தான் இருக்கேன். 9 பேர் சீக்கிரம் வாங்க. ஆமாம், பத்திரமா தான் இருக்கேன். என்னை தேடி பிடிக்கிறவரும் வந்து சேருங்க. இங்கே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்படியே கோயிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த பெரிய சிவனுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும். அந்த கோவிலில் வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து அங்கே இருக்கிற லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. பண்ணி சாமி கும்பிட்டோம். அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே வந்து இங்கே மட்டும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எங்கள் பாப்பா, நான், எங்கள் அப்பா, என் வீட்டுக்காரர் எல்லோரும் தான் சேர்ந்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் மழை வருதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு. அப்புறம் அங்கேருந்து ஈவினிங் டைமில் தான் அங்கேருந்து கிளம்புனோம். அப்படியே அதே மாதிரி மாட்டு வண்டியிலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த மழைக்கு அதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. போயிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து உங்களில் யாருக்கு ரொம்ப சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.